வணக்கம் கன்னிராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுடைய ராசியிலிருந்து லாபஸ்தானாதிபதி என்கிற இந்த சந்திரன் ஆனவர் கொஞ்சம் அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அஸ்வினி பரணி அப்படிங்கிற நட்சத்திரத்தை தொடுவார் இந்த வார கடைசியில். அப்படி உங்க வரும்போது கொஞ்சம் எனக்கு அந்த சந்திராஷ்டமம் எஃபெக்ட்னால கொஞ்சம் மன குழப்பம் வருவதற்கு ஒரு இண்டிகேஷன் காட்டுறார். ஆனால் உங்களுக்கான லாபத்தை எப்படியும் குறைப்பதில்லை அப்படிங்கிற எண்ணமும், கொடுத்த பணம் திருப்பி வருவதற்காகவும் கலத்திர அந்யோன்யம் உண்டு அப்படிங்கிறதும், பரஸ்பரம் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டு என்பதையும் அஷூரன்ஸாக கொடுத்துட்றார். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் தருவதற்கான வாய்ப்புகளை கொடுப்பதான சூரியன் கரெக்டாக 10ஆம் இடத்துல அமர்ந்து பண வரவை ஏற்படுத்தி விடுகிறார். 10லே ஒரு பாவியான் இருந்தால் போதும்னு சொல்லுவான். இங்கே உட்கார்ந்து சூரிய பகவானே அமர்ந்திருக்கிறார். அப்போ இடப்பயிற்சி, பிரயாணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு லாபமாக அமைய போகிறது அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. புதன் அமைந்த நாளே சிறு சிறு பிரயாணங்களும் லாபம், போயிட்டு வர இடம்லாம் லாபம், இடப்பெயர்ச்சிகள் லாபம். அப்படின்னா நீங்கள் கேட்டிருக்கிற டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் கிடச்சா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. டிரான்ஸ்ஃபர் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அந்த டிரான்ஸ்ஃபர்னால் வரக்கூடிய வரவுகள் உங்களுக்கு மனதிற்கு இதமாக இருக்கும் அப்படிங்கிற இனிமையான செய்தியும் உங்களுக்கு உண்டு. அப்போ எனக்கு கஷ்டமே இல்லைங்களா, நல்லா இருக்குங்களா, நீங்கள் சொல்கிற அப்படியே இருந்துருச்சுங்களா அப்படின்னீங்கன்னா, செவ்வாயும் கேதுவும் 12ல் உட்காந்துருக்கிறாரு இல்லையா, அங்கே தான் ட்விஸ்டே வச்சுருக்கிறாரு. எந்த காரியத்துலையும் நீங்கள் எதிர்பார்த்த வேகத்தில் கிடைக்காம கொஞ்சம் இழுத்து பிடிப்பார். இதனால தான் ஃப்ரஸ்ட்ரேஷன், கோபம், ஆத்திரம் எல்லாம் வரும். இப்போ அந்த கோபம் ஆத்திரம் எப்படி வரும், வியாதியாகி மாறும். அதனால் கொஞ்சம் தலைவலி வருவதற்கு, சிலவர்களுக்கு வயிற்று வலி வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறது தெரியுது. அப்போ அந்த தலைவலி வயிற்று வலி யார் கொடுக்குறா, செவ்வாயும் இந்த கேதுவும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டியது நல்லதாகிடுதுங்களா. இந்த வாரத்தில் உங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் என்னென்னா, கொஞ்சம் அதிகப்படியாக நீர் அருந்துவது நல்லது. நீர் மோர் குடித்தால் ரொம்ப உசிதம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்படி குடிச்சிட்டே வந்தீங்கன்னா வயிற்று புண் ஆரம், அந்த புண்ணு இல்லாமல் இருக்கா பார்த்துக்கிறது நல்லது. அதனால் வியாதி இல்லாமல் பார்த்துக்கலாம். இந்த சந்திரன் முகம் மூமெண்ட் இப்போ எப்படி இருக்குன்னா அழகாக இருக்குது. நல்ல மகிழ்ச்சியோடு ஆரம்பிக்கக்கூடிய வாரம், சுகத்தை கொடுக்கக்கூடிய வாரம். நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு கடைசி 2 நாளைக்கு தான் உங்கள் சிக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும் மொழிய, முதல் 4-5 நாளைக்கு நல்ல அமைதியாக போய்கிட்டு இருக்கிற சூப்பரான வாரமாகத்தான் இந்த வாரம் அமையத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. 2ஆம் இடம் அப்படிங்கிற இடம் நார்மலாக நம்ம சொல்லுவோம் தனம், வாக்கு, குடும்பம் அப்படிங்கிற ஸ்தானம் சொல்லுவோம். அதையே அந்த ஸ்தானாதிபதியான சுக்கிரன் பார்த்து கொண்டிருக்கிற தன்னுடைய 7ஆம் பார்வையாக அப்போ பார்க்குறார். குருவுடன் சேர்ந்து பார்க்குறார், குருவும் அந்த இடத்த பார்க்குறார். அதனால் குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகளும் வரும். அந்த செலவுகளை மேக்கப் பண்ணுற மாதிரி பணம் வரும் வந்துவிடுங்கிறத இண்டிகேட்டிவாக புரிஞ்சுக்கலாம். இந்த வாரத்தில் உங்கள் ராசிநாதனான புதன் அப்படிங்கிறவர் அஷ்டமி அப்படின்னு வரும். புதன் அஷ்டமி அப்படிங்கிறது கிடைச்சிருச்சுனாலே விஷ்ணு பகவானுக்கு எவ்வளவு தூரம் நீங்கள் ஸ்லோகங்கள் சொல்கிறீர்களோ, விஷ்ணு பகவானை எவ்வளோ தூரம் ஸ்துதிகள் பண்ணுகிறீர்களோ அவ்வளவும் உங்கள் குடும்பத்துக்கு நல்லதுன்னு புராணங்களில் இருக்குது. அதனால் அன்றைக்கு புதாஷ்டமி அன்று அவசியம் போய் விஷ்ணு கோயிலில் ஒரு 2 துளசி மாலையை சமர்ப்பித்து விட்டு, துளசியை கொஞ்சம் வாயிலையும் தீர்த்தத்திலையும் போட்டு குடிச்சிட்டேன்னா அந்த கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகி உங்கள் வாழ்க்கையிலே சுபிட்சமும் பலமும் பெருகட்டும். வாழ்க வளத்துடன்.